ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா ஒரு வழியாக கார்த்தியும் மயிலும் சேர்ந்து மாயாவை உள்ள தள்ளி நம்ம பாட்டியை வெளியில் எடுத்துடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, சாமுண்டீஸ்வரி கிட்ட உன் மருமகன் தான் அந்த கிளவியை வெளியில் எடுத்துட்டான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி கார்த்திக் மேலே கோபப்படுறாங்க. உடனே கார்த்திக் சமாளிச்சிடுறாங்க. தப்பு நடந்தது நம்ம கல்யாண மண்டபத்தில். தப்பு பண்ணாத ஒருத்தங்களை உள்ள தள்ளுனா அந்த கெட்ட பெயர் நமக்கு தனியத்தை. அதனால் பாட்டி எந்த தப்பு பண்ணல, தப்பு பண்ணவங்களை தான் உள்ள தள்ளிட்டு வந்திருக்கா அப்படின்னு மாயா கல்யாண மண்டபத்தில் நடந்த அத்தனை விஷயத்தையுமே காட்டி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னது. சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி அவள் கண்டிப்பாக அந்த மகேஷை காணும்னு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்களை பழிவாங்கத்தான் எப்படி துடிச்சிட்டு இருக்கா மாப்பிள்ள. அதனால எல்லாரும் நம்ம அந்த மாயா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக அந்த மாயா வெளியில் வரவே கூடாது அப்படின்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறத, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் அந்த இடத்துல ஆறுதல் படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டிக்கு விஷயம் தெரிஞ்சது செம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. நேராக அவங்க அத்தையை பார்க்க வராங்க. சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும், இங்கே பாருங்கள் அத்தை, எப்படியோ அவனோட கதையை முடிச்சிட்டோம். இனி நமக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை அந்த காத்தியை எப்படியாச்சும் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட மாட்டி விட்டு அவளோட பலமாக இருக்கிற அந்த காத்தியை அவகிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னதும், ஆமாம் மாப்பிள்ள, இதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம். முதல்ல அந்த வேலையை பாருங்க அப்படின்னு இந்த பக்கம் நம்ம சிவனாண்டியோட அத்தை பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி தான் காமிக்கிறாங்க. நேராக கார்த்திக்கிட்ட பாட்டியை ஸ்டேஷனில் பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, ராஜா எங்கள் பாட்டியை வெளியில் எடுக்க முடியாதோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேலை நீ போய் பாட்டியை வெளியில் எடுத்துட்ட. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக நீ வெளியில் எடுப்பேன்னு. பாவம் இல்லை பாட்டி அப்படின்னு போதும். ஆமாம், ஆனால் அந்த மாயா இப்படி பண்ணுவானுன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு, சரி நீ இதை பற்றி என்ன நினைக்கிற ராஜா? அவள் எதுக்காக நம்ம வீட்டுக்காரங்களை பழி வாங்க வரணும்? இதில் சம்மந்தப்பட்டது ஒன்று நீயும் நானும் தான். மற்றபடி அவளுக்கு யார் எதிரியாக இருக்க முடியும் அப்படின்னு போதும். கார்த்திக் அமைதியாக இருக்காங்க. நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ உங்ககிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே தோணுது. ப்ளீஸ் ராஜா. ஆமாம், என்ன ஆச்சு? எதுக்காக அப்படி அங்கே பண்ண வேண்டாம்? அவளோட குறிக்கோள் தான் என்ன சொல்லு அப்படின்னு போதும். அவளோட குறிக்கோளே நீ தான். அவள் குறி வச்சதே உனக்கு தான் அப்படிங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட மாயா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ரேவதி, என்ன ராஜா, ஆமாம் எதை வச்சுக்கொண்டு மாயா என்ன தான் குறி வச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஒரு டைம் நம்ம பாட்டி வீட்டில் இருக்கும்போது பீச்சுக்கு போகணும் இல்லையா, நீ கூட என்ன தேடிட்டு இருந்தையே, அப்போ கூட அந்த இடத்துக்கு மாயா உன் கதையை முடிக்க வந்தா. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். அப்போ கூட என்கிட்ட அவள் வாயாலேயே சொல்லிட்டு போனா. எங்கே சொன்னா நீ பயந்து போயிடுவேன்னு தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ கூட நீ கேட்டபடியே தான் சொன்னேன் அப்படின்னு போதும். என்ன ராஜா சொல்கிற? எதுக்காக அவள் ஏன் கதையை முடிக்க பார்க்குறேன்? அவள் வாழ்க்கையை பிரிச்சுட்டு நீ என் கூட வாழ்ந்துட்டுருக்கல, அந்த கோபத்தில் தான் அப்படின்னு போதுச்சு. இந்த காலத்தில் இப்படி இல்லாமல் பொம்பளைங்க இருக்காங்க. அவள் பண்ணுற வேலையே ஒரு கேவலமான வேலை. அதை போய் நியாயப்படுத்தி என் கதையை முடிக்க பார்த்துருக்கா. இப்போ என்ன பண்ணுறது ராஜா? பாவம், என்னால் ஒரு அப்பாவே போயிட்டாருல அப்படின்னு போதும். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி அதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இப்போ அதே இடத்துல நம்ம வீட்டுக்காரங்க ஒருத்தங்க இருந்துக்க என்ன பாடுபட்டிருப்போம். அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா. இங்க பாரு, அவ எக்காரணத்தை கொண்டு வெளியில வரவே கூடாது. என்ன குறி வைக்கிறன்னு பேர்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னால பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போதும். இங்க பாரு, நீ பயப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த விஷயம் பற்றி உங்ககிட்ட பேசாம இருந்தேன். இதெல்லாம் பற்றி தேவையில்லாம யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயா விடு அப்படின்னும் போதும். ஓகே ராஜா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சந்திரா நாமளும் ஒவ்வொரு காயாக நகர்த்திட்டே இருக்கோம். அந்த ராஜா எப்படித்தான் திட்டம் போட்டு எல்லாத்தையும் தவிடு புடி ஆக்குறானோ தெரியல. இந்த வாட்டி இவனை மாட்டி விடுறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த நவீன் தப்பு பண்ணதுக்கே அக்கா தன்னோட மகளையும் தலைமொழிக்கிட்டா. அதுவும் இந்த டிரைவர் கெட்டவன்னு தெரிஞ்சா, அதுவும் நாடகம் போட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அக்கா மன்னிக்கவே மாட்டா. உடனே
இந்த ஊரை விட்டே துரத்தி அடிச்சிருவா அப்படின்னு சந்திரா வந்து சிவனாண்டி கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆமா சந்திரா, நாம இவ்வளோ புத்திசாலித்தனமா திட்டம் போட்டாலும் அவன் கண்டிப்பா அதை தவிடுபொடி ஆக்குவான். இந்த வாட்டி நம்ம போடுற திட்டம் அவனுக்கு மிகப்பெரிய அடியா இருக்கணும். நம்ம 1000 தடவை அவன்கிட்ட தோத்துருக்கு, ஆனா அவன்கிட்ட பொய்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது இருக்கும் வரைக்கும் அவனால அந்த சாமுண்டீஸ்வரி பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ கூடிய சீக்கிரமே மாட்டி விட்டே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி சந்திரா வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து கல்யாண மண்டபத்துல அந்த ஆள் கதையை முடிக்கும் போது சிவனாண்டியோட சித்தப்பா மாயாவை தட்டி விட்டுருப்பாங்க. அந்த டைம் பார்த்து சிவனாண்டியோட சித்தப்பா கையில இருந்த ஃபோன் வந்து அங்க இருந்த ஒரு சட்டியில கொண்டு விழுந்திருக்கும். அந்த சட்டிக்குள்ள அந்த ஃபோன் இருக்கு. அந்த சட்டி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட பூஜை ரூம்ல இருக்கு. ஸோ அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா சாமி கும்பிடலான்னு போயிட்டு நேராக திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த சட்டிக்குள்ளே ஒரு ஃபோன் கிடக்கு. உடனே அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஃபோனே கிடையாது, யாரோட ஃபோனாக இருக்கும் அப்படின்னு போதும் உடனே கார்த்திக் வராங்க. என்னாச்சு, ஏன் ஃபோனை பார்க்காத மாதிரி இப்படி உத்து பார்த்துட்டு வர அப்படின்னு போதும். ஐயோ அது இல்லை ராஜா, நம்ம வீட்டுக்காரங்க கிட்ட இப்படி ஃபோனே இல்லை, ஆனால் அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த ஃபோன் கிடந்துச்சு, யாருன்னு தெரியல அப்படின்னு போதும் உடனே கார்த்திக் கிளிக் பண்ணி செக் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் சிவனாண்டியோட சித்தப்பா ஃபோட்டோ இருக்குது. இது அந்த சிவனாண்டியோட சித்தப்பாவோட ஃபோன் அப்படின்னும் போது ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்கிற, நம்ம வீட்டு பாத்திரத்துக்குள்ளே எப்படி அந்த ஆளோட ஃபோன் வந்துச்சு அப்படின்னு போது கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ எங்கே அந்த ஆள் வந்து உண்மையை சொல்லிடுவான்னு. கண்டிப்பாக அந்த சிவனாண்டியோட சித்தப்பா அவரை வந்து ஏதோ பண்ண வந்திருக்கலாம். அவரை பண்ணுறதுக்கு முன்னாடியே மாயா மாயா இப்படி பண்ணிட்டா. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அந்த சிவனாண்டியோட சித்தப்பாவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்தி ரேவதி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே நம்ம கார்த்திக் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட அம்மாவோட நிலைமைக்கு காரணமான இவங்க 2 பேரையும் உள்ள தள்ளுவாங்களான்னு.